ரைட். திரு சீனிவாசன், நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு புதுக்கோட்டை சீனிவாசன். எஸ். சொல்லதிகாரம் அவைக்கு வணக்கம். அதாவதுங்க, இதுல அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய பத்திரிகை ஆசிரியர் ஐயா செந்தில் ஐயா அதிமுக கவலைப்படணும்னு ஒரு செய்தியை சொல்றாரு. எதுக்கு கவலைப்படணும்? இது கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. கருத்தியெல்லாம் சந்திக்கிறோம். அவர் ஒரு திரைப்படத்தில இருந்து இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்தோம்னா அதிமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தின் மீது தன்னுடைய கருத்தியலை வைக்கிறார். அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்லாம் அவர் அந்த மேடையில சொல்றார். அதுல இன்னொரு பாடல் அவர் தெரிஞ்சுக்கணும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் தலைவனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இது புரட்சி தலைவருடைய பாடல். ஒரு அதிமுகவினுடைய வரலாறை பற்றி அவர் படிச்சுக்கணும், நிறைய படிக்கணும். என்னன்னா, செந்தில் ஐயா சொன்னாரு, திமுக அதிமுக ஏன் எதிர்ப்புன்னு கேட்டா பல பேருக்கு செய்தி தெரியாதுன்றார். என்ன செய்தி? ஒரு செய்தியும் இல்லை. இது ஊழலுக்கு எதிரான அரசியல், வாரிசுக்கு எதிரான அரசியல், ஏழை எளிய மக்களுக்கான அரசியல். அது அதிமுகவுடைய அரசியல். அதுதான் திமுக எதிர்ப்பு. இதை ஏன் அப்படி சொன்னாரு எனக்கு தெரியல. ஆனா விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டுல ஒரு கட்சியினுடைய தலைவரை மேல வச்சிருக்கிறார். அதிமுக திமுக சொந்தம் கொண்டாடுகிற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய படத்தை மேல வச்சிருக்கிறாரு. புரட்சி தலைவருடைய படத்தை மேல வச்சிருக்கிறாரு. அதற்கு காரணம் கேட்டா அதற்கு சரியான பொருந்தாத காரணத்தை தான் அவங்க சொல்றாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பவர் மக்களால் அறியப்பட்டு மக்களுக்கு பல்வேறு நலன்களை திரைத்துறையில் இருந்த பொழுது படங்கள்ல பாத்தீங்கன்னா கருத்துக்களை, அரசுக்கு எதிரான கருத்துக்களை, மக்களுக்கு நலனான கருத்துக்களை திரைத்துறையில புகுத்திக்கிட்டே வந்தார். 4 ஆண்டுகள்ல அவர் திரைப்படத்திலிருந்து அரசியலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் பதவி பிடிச்சிருந்தவர். அப்ப அதிமுக வழிநடத்துகிறவர் யாரு? அதிமுக என்ன இப்ப வந்து ஒரு சரியான தலைவன்ட்ட, ஒரு தொண்டனா இருக்கிற ஒருத்தர்கிட்ட அந்த தலைமை பதவியை அதிமுக கொடுத்திருக்குது. அது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. நீங்க கருத்தியெல்லாம் எதிர்ங்க, அதிமுகவை எதிர்த்துக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவை வசைபாடுவதற்கு அவருக்கு எந்தவித உரிமையும் இல்லை. இது வந்து சார் ஒன்னே ஒண்ணு, யாருடைய உழைப்பையும் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் தான் எனக்கு பிடித்த தலைவர் அரசியலையும் சினிமாவிலையும் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட தனக்கு பிடித்த தலைவருடைய கட்சி இப்போது எப்படி இருக்கிறது அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. இல்ல, அதே மேடையில தானே அவரு சொல்றாரு, விஜய் வந்து கட்சி நடத்திடுவாரா, கூட்டம் கூடிருமா, மாநாடு நடத்திட்டா தலைவர் ஆயிருவாரா, இப்படி எல்லாம் வெளியில பேசுறாங்க. அதுக்கான பதில் நானே சொல்றேன்னு சொல்றாருல்ல, அதே பாணியில தான் நாங்களும் சொல்றோம். அதிமுகவை இவர் அரசியல் வளர்ச்சிக்காக கையில எடுத்துக்கிறார். புரட்சி தலைவர் மேல படம் வச்சுக்கிறாரு, அண்ணாதுரையை வச்சுக்கிறாரு, திடீர்னு இப்ப நீட்டுக்கு எதிராக பேசுறாரு. அப்ப கடந்த காலங்கள்ல திரைத்துறையில இருந்தப்ப ஒவ்வொரு ஏதாவது ஒரு காட்சியில அந்த கருத்துக்களை புகுத்தி இருக்கலாம்ல. ஒரு புரட்சியாளன் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தகவல் என்னன்னா, ஒரே ஒரு பார்வை, ஒரு அப்சர்வேஷனா பாத்தீங்கன்னா, திரு விஜய் எப்ப கட்சி தொடங்குறாரு? என்ன சார், 2 ஆண்டு தானே சார் ஆச்சு. 2 ஆண்டு தானே சார் அவருக்கு. ஆமா சார், ஆமா. 2வது மாநாடு இன்னைக்கு. இந்த 2வது மாநாடு வரைக்கும் நீங்க திரு விஜய் குறித்து எந்த விதமான விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை அப்படிங்கிற ஃபேக்டையும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் சார். அரசியல் எல்லாமே லாபம் கருதி தான் பார்ப்பாங்க. இவர் திமுகவை பிரதான எதிரி, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு முழக்கத்தை அவர் வைக்கிறாரு, கொள்கை எதிரியா வைக்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்ப திமுகவுக்கு எதிரி அதிமுகங்கிறப்ப அதனுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு பயன்பெறுன்ற ஒரு கணக்கு அதிமுக போடுறதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்பதானே சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. இதுவரைக்கும் அவர் வருவாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, இப்ப வரமாட்டேன்னு அவரே வெளிப்படையா உடைச்சு விடுறாருன்னு பாக்கணுமா? அதை 2026 தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். யாருன்னு சொல்றாருன்னா அதிமுக தொண்டர்களை பத்தி சொல்றாரு. இப்ப தலைமை அங்க சரியா இல்லை, அதனால அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிங்கிறாரு. இவர் யார் சார் தலைமை சரியில்லைன்னு சொல்றதுக்கு? அதிமுக தொண்டர்கள் தான் சொல்லணும் யார் தலைமையா இருக்கணும் கட்சியிலன்றது. அதிமுக தொண்டர்கள் சம்பந்தப்பட்டது. இவர் கட்சியுடைய தலைவர், புதிய தலைவரா வர்றவர், இவர் கட்சியை பத்தி பேசட்டும், அதுல தவறு இல்ல. கட்சியினுடைய அதாவது தவறுக்கு மேல் தவறு செய்யற கட்சியோட தொடக்கத்திலேயே ஒரு கட்சியுடைய தலைவர் எடுத்து வச்சுக்கிறாரு. நீங்க உங்க வியூகம் சரி, அதிமுகவுடைய தலைமை நினைச்ச வியூகம் சரியா இருக்கலாம். திமுக எதிர்ப்புல இருக்கிறாரு. அப்ப திமுக எதிர்ப்புல இருக்கிற ஒருத்தர் நம்மோடு வரலாம்
அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்ததுன்னா தவறொன்றும் இல்லை. ஆனால் அந்த கணிப்பு தப்பாக இருந்திருக்குதோ, அவர் வந்து ரொம்ப திட்டமிட்டு காய் நகைத்திருக்காரா விஜய்? ஏன்னா இன்னைக்கு வந்து நேரடியாக தேர்தலுக்கு நெருக்கமாக 8 மாதம் இருக்கும்போது அதிமுக தலைமையை விமர்சிக்கிறாரு, அதிமுக தொண்டர்களை அப்ராப்ரேட் பண்ண பார்க்குறாரு, எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு வராருங்கும் போது பிரதான அப்புறம் சொல்றாரு போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அங்கே நிறுத்துறாரு. அங்கே தான் வந்து இப்போ பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தானே, அவர் தன்னை அங்கே முன்னிறுத்துகிறார் வியூகம். அப்போ அந்த அவரை கணிச்சதுல தவறிடுச்சு அதிமுகன்னு கேட்குறேன் சார். அவர் தன்னை வந்து பெரிய அளவுல தன்னை பெருமைப்படுத்திக்கிறாரு. தன்னுடைய முகம் வந்து பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுச்சு, எல்லா தொகுதியிலையும் இவர் தான் வேட்பாளர். சார், அதை திணிக்க கூடாது. எந்த கருத்தையும் வாக்காளன் மிஷினரியா ஏன் பாக்குறீங்க? தொண்டர்களை உட்கார வச்சு கடும் வெயில்ல மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு சாதாரண ஒரு கருணை, ஒரு அன்பு, மனிதாபிமானம் இதெல்லாம் இல்லாம திடீர்னு ஒரு தலைவர் தேவதூதனா காட்சி அளிச்சுட்டாரா? மக்களை என்ன நினைக்கிறாங்க இவங்க எனக்கு புரியல. சினிமா ஒன்றே அரசியல் மாற்றம் இல்ல சார். அரசியல்ன்றது கடுமையான உழைப்பு. திராவிட இயக்கங்கள் கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. உடனே திமுகவோ அண்ணா திமுகவோ திடீர்னு குதிச்சு வந்துடல. அவங்களுடைய உழைப்பு. அண்ணாவை பேசுறாரு, புரட்சி தலைவரை பேசுறாருன்னா அதன் வழி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும் என்னன்னு. வாக்குகள் அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருமே தங்களுக்கான வியூகத்தை வகுப்பதுங்கிறது அவங்களுடைய உரிமை. அந்த அடிப்படையில் அவர் ஒரு வியூகம் வைக்கிறாரு. நம்ம பேசலாம். திரு வன்னியரசு அவர்களும் திரு ரவீந்திரன் துரைசாமி அதேபோல் திரு மணிகண்டன் வீராசாமி இணைஞ்சிருக்காங்க. அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. திரு வன்னியரசு, நீங்கள் மாலையில் ஒரு செய்தி சொல்கிறீங்க, பாஜக அதிமுக அவங்களுடைய மறைமுக கூட்டணின்னு ஒன்று சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக எதிர்வினை ஆற்றிருக்காரு. அப்போ உங்கள் பார்வையில் அதை மாற்றிக்கிறீங்களா? இப்போ வந்து அவர் திரு விஜய் தன்னை எதிர்கட்சியாக தான் அங்கே நிறுத்துறாரு, அதிமுகவுடையோ பாஜகவுடையோ எனக்கு எந்த விதமான மறைமுகமாவோ ஒரு நேரடியாவோ எந்த கூட்டணியும் வைக்க நான் தயார் இல்லைங்கிறார். அதாவது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாடு, அந்த மாநாட்டில் என்ன அவர் சொன்னாரோ, கொள்கை எதிரி அப்படிங்கிற பாஜகவை சொல்கிறாரு, அரசியல் எதிரின்னு திமுகவை சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் அங்கே சொன்னதில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது இங்கேயும் இன்றைக்கும் அதை வந்து தெளிவுபடுத்துகிறாரு. ரெண்டு செய்தியை வந்து தொடர்ச்சி அவர் வந்து வலியுறுத்தி பேசுகிறாரு. நான் எந்த இடத்துல இருந்து வந்து அவர் வந்து அதிமுக கூட தான் இருக்கிறாரு, அல்லது அதிமுக பாஜகவுடைய இன்னொரு விங்காக இருக்கிறாரு, அல்லது இன்னொரு அணியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத எந்த இடத்துல சொல்கிறேன்னா, கடந்த இந்த ஒரு மாத காலமாக வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் வந்து ஒரு செய்தியை வந்து அவர் சொல்லிட்டே போகிறாரு. திமுக பாஜக மறைமுக கூட்டணி அப்படிங்கிறத அவர் தான் முதல்ல முன்மொழிகிறாரு. அதை இந்த கூட்டத்தில் அவர் வழிமொழிகிறார். இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை போகிற போக்கில் நீங்கள் சொல்லக்கூடாது, அதுக்கான தரவுகளை நீங்கள் சொல்லணும். பாஜகவும் திமுகவும் எந்த வகையில் அவங்க வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லணும். சரி, அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொன்னார், இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து கோபேக் மோடின்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து வெள்ளக்கூடை பிடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்ன டயலாக்கா இதுலேயும் அதே தான் சொல்கிறார். ஒரு புதிய செய்தி எதுவுமே அவர் வந்து சொல்லலை. அப்போ இந்த இடத்துல அவரை ஃபாலோ பண்ணுறாரு அல்லது அவர் முன்மொழிந்ததை இவர் வழிமொழிகிறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் அதை வந்து சொல்கிறேன். நான் அதை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு தலைவருக்கு ஒரு மாநாடு, இந்த மாநாட்டின் மூலமாக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல ரொம்ப முக்கியமாக என்னன்னா, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த மாநாட்டின் மூலமாக எந்த இடத்துல வெறுப்பு பேச்சையோ இல்லை வன்ம பேச்சையோ அவர் வந்து விதைக்கல.